நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கீங்க. நீங்க அரசியல் தொண்டரா இருக்கலாம். ஆனா விஜயகாந்த் சார் கிட்ட இருக்கிற நல்ல குணத்துல 10% உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த நாட்டை காப்பாற்ற வேற யாருமே தேவையில்லை, நீங்களே போதும். நீங்க சும்மா அவர் பின்னாடி வந்து நின்று கரகோஷமிட்டு கைதட்டி மகிழ்ந்து போறதை விட அவரோட குணங்கள் என்னென்னு அவங்களுக்கு சொல்றோம். அதுல எதையாவது ஒரு குணத்தை, அவர் மிகத்திறந்த தாயுள்ளம் படைச்சவர். எப்படின்னா நான் சொல்றேன், முதல்ல வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா இந்த நேரத்தில் சொல்றதுக்கு என்ன காரணம்னா அதுல எதையாவது ஒன்று நீங்க எடுத்துக்கணும் தான். நாங்க ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சு போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து எம்ஜிஆர் அந்த ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ வந்து உடையார் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அங்கே 20 நாள் ஷூட்டிங் நடக்க வேண்டியது, 10 நாள் நடந்துருச்சு. இன்னும் 10வது நாள் இருக்கும்போது 11வது நாள் உடையார் கூப்பிட்டு சொல்றாரு, விஜய் இது போல வந்து கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு, நான் இன்னும் 3 நாள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதனால தயவு செய்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஷூட் பண்ண முடியாது. அதனால 3 நாள்